ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மார்னிங் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். அது இந்த லெவல்ஸ்லாம் எப்படி இதுவாக இருக்குன்னு பார்க்கலாம், ஆக்டிவாக இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் 24,350 கால் ஆப்ஷன், அப்புறம் வந்து 24,350 புட் ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். அது எப்படி ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா. இது வந்து பிவோட் லைன். ஓகேங்களா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த எல்லோ லைன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகி அது பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. இந்த சைடு பாருங்க, இந்த பியூட் லைனை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸில் போயிருக்கு மார்க்கெட். ஏற்கனவே மார்னிங் சொன்ன ரெசிஸ்டன்ஸில் ஒரு சைடு போச்சுன்னா ஒரு சைடு வந்து இங்கேருந்து மேலே போகும்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பாருங்க கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டில் வந்து கரெக்டாக அங்கேருந்து டச் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு மேலே போயிருக்குன்னு மட்டும் பாருங்க. ஓகேங்களா. பாருங்க இங்கே 57 வந்திருக்கு கரெக்டாக சப்போர்ட்டில், இங்கே வந்து 215 இருந்திருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. பியூட்டில் வந்து கரெக்டாக ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகேங்களா. எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மூவ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 57 எடுத்திருந்தா கூட ஒரு 100 இருக்கும், 99 100 இருக்கும் பிடிச்சிருந்தாவே போதும் இல்லையா. அதுவே ஒரு நல்ல இதுதான். ஓகேங்களா. கேபிட்டல் வந்து டபுள் ஆகிருக்கும். இது பாருங்கள் இந்த லெவல்ஸ் வந்து எதனா எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து சுகராக வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் லெவல்ஸ். ஓகேங்களா. இண்டெக்ஸில் பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைன் வந்து பியூட் லைனா, க்ரீன் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கரெக்டாக வந்து க்ரீனில் வந்து டச் ஆகிட்டு ஒரு ரிவர்சல் நடக்கும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஒருவேளை இந்த இதுவில் வந்து எல்லோ லைனில் ஓப்பன் ஆச்சுன்னா கீழே ஃபுல்லாக இறங்கும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக எல்லோ லைன் இந்த க்ரீன் லைனில் டச் பண்ணிவிட்டு எவ்வளோ ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு பாருங்கள். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ப்ளூ லைனில் பிரேக் ஆச்சுன்னா நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து டவுன் நல்லா போகும். ஆனால் அது இன்னைக்கு வந்து மூவ் ஆகலை. எல்லோவில் இந்த க்ரீன் லைன்லேயே ரிவர்சல் ஆகிருக்கு. ஒருவேளை இது பிரேக் ஆயிருந்ததுன்னா ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் வந்து கீழே இறங்கும் மார்க்கெட். இதெல்லாம் நடக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே மார்னிங் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். கரெக்டாக இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துனா ஒரு க்ரீன் லைனில் டச் பண்ணிவிட்டு ஒரு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கேருந்து கீழே போச்சுன்னா திரும்ப க்ரீன் லைனை டச் பண்ணிச்சுன்னா இறங்கும் மார்க்கெட் அப்படின்ட்டு. ஓகேங்களா. இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு இது பண்ணும். ஓகேங்களா. இந்த லெவல்லாம் பாருங்கள், எல்லாரும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா 10 லைன் 20 லைன் கொடுத்துருப்பாங்க. இது சப்போர்ட்டு அடுத்த சப்போர்ட்டுன்னு, இதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா. இங்கே பிரேக் ஆச்சுன்னா அடுத்து எங்கே போகுது பாருங்கள் சப்போர்ட். ஓகேங்களா. அப்போ மூவ்மெண்ட் இங்கேருந்து நீங்கள் கேப்சர் பண்ணிங்கன்னா எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் பிடிக்கலாம். அவ்வளோ பிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு போயிடலாம்ல. அவ்வளோதான் விஷயம் இல்லையா. இங்கே பாருங்க 24,200 கால் ஆப்ஷன்னு, அப்புறம் 24,500 புட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. அதோட மூவ்மெண்ட் பாருங்க எப்படி நடந்திருக்கு மட்டும் பாருங்க. கரெக்டாக வந்து இங்கே டச் ஆகிருக்கு. டச் ஆனவொடனே எப்படி மேலே போயிருக்கு பாருங்க. ஓகேங்களா. இந்த சைடில் வந்து இங்கேருந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. இது 305 போயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 105 இங்கே இறங்கியிருக்கு. ஆனால் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பாருங்கள் அதே மாதிரி கரெக்டாக இந்த பியூர் லைனில் எல்லோ லைனில் கரெக்டாக அங்கேருந்து ஓப்பன் ஆகி கீழே இந்த சைடு இறங்கியிருக்கு. க்ளீனாக இருக்குது பாருங்கள். இங்கே இறங்கிருது, இந்த சைடில் ஏறுது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கேண்டில் பிரேக் ஆனோட எடுத்திருந்தா கூட ஒரு 250 எடுத்திருந்தா கூட அது பாருங்கள் 340 வரைக்கும் போயிருக்கு. ஈஸியாக வந்து நல்லா ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. ஒருவேளை அந்த மிஸ் பண்ணியிருந்தா கூட இந்த சப்போர்ட்டில் வந்தால் எப்பவுமே பை பண்ணணும். எப்பவுமே சப்போர்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து பிரேக் ஆகும்னு நினைப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்து டச் ஆகுது, இந்த சைடில் வந்து இறங்குது. ஓகேங்களா. எப்பவுமே ஹையில் வந்து பை பண்ணக்கூடாது. இது ஒரு விஷயம் தான். இங்கே பிரேக் ஆகிருந்தாலும் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணலை. அப்போ என்னன்னா மார்க்கெட்டு ரிவர்சல் ஆக போகுதுன்னு அதுலேயே க்ளீனாக தெரியுது. ஓகேங்களா. கேண்டியில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அங்கே நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தா இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டாக புக் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இந்த லெவல்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி போடுறோம், என்ன கேல்குலேஷன், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் கேல்குலேஷனில் நம்ம போடுறது. ஓகேங்களா. இந்த கேல்குலேஷன்லாம் நீங்கள் கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இது டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இது எஸ்எம்சி கான்செப்டும் இருக்குது இதில். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கேல்குலேஷன் மெத்தடாக வச்சு நம்ம சொல்லித்தரோம். ஓகேங்களா. ஈஸியாக வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணுறது எப்படி, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது, மார்க்கெட்டோட லெவல்ஸ் வந்து எப்படி வந்து ப்ரீமியம் வந்து கால்குலேஷன் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறது, எல்லா விஷயமும் அதில் சொல்லித்தரோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் வாங்கி நிறைய ட்ரேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் கால்ஸ் வாங்கி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதோட என்ன விஷயம்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை கற்றுக்கிட்டீங்க நீங்கள் இது பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஓகேங்களா.
இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.